ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் லைன் வந்துருச்சா? எல்லாம் ஆடியோலாம் ப்ராப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இன்றைக்கி, ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் வெளியிலையும் போயிருந்தேன், என்னோடய வேலையும் இருந்தது. முடிச்சுட்டு உங்களுக்கு உடனே நான் வந்து லைவுக்கு வந்துட்டேன். ஆக்சுவலாக மெட்டீரியலும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். எல்லாம் ஓகேவா? ஆடியோ வீடியோஸ்லாம் ப்ராப்பராக கேட்குதான்னு சொல்லுங்கள். வணக்கம் கணேசன், வணக்கம் சாரதி. ஆலிவர் ராஜா ஆரம்பிச்சாச்சு ராஜா. ஓகே, யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது ப்ராப்ளம்னாலும் சொல்லிடுங்க, சரியா? ஓகே, எவ்ரி திங் இஸ் ஓகேண்ணா. ஓகே, சரி. இன்றைக்கி நம்ம வந்து டைவர்ஜென்ஸில் பார்க்கலாம். இந்த இதில் டைவர்ஜென்ஸ் எப்படின்னா, இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு 2 இதில் வந்து நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம், கிரேடியன்ட்டும் டெல் ஆப்ரேட்டரை பற்றி போன இதில் பார்த்துருந்தோம் இல்லையா? இந்த இதில் வந்து டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். டைவர்ஜென்ஸ் வந்து இந்த பாருங்கள், எப்படி டைவர்ஜென்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, டெல் டாட் வி வெக்டர். இங்கே வி வெக்டர்ன்றது வந்து வெக்டார் ஃபங்க்ஷன் இல்லையா? அதாவது இங்கே பாருங்கள், இது வந்து டெல் ஆப்ரேட்டர் இல்லையா? நம்ம போன செஷனில் பார்த்தபடி இது வந்து டெல் ஆப்ரேட்டர் டைம்ஸ் டாட் ப்ராடக்ட் இல்லையா? இது டாட் ப்ராடக்ட் டைம்ஸ் த வெக்டர் இல்லையா? இதுதான் நம்மளோட வி வெக்டர். இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், டாட் ப்ராடக்டில் வந்து லைக் காம்பனன்ட்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும். லைக் காம்பனன்ட்ஸ்னால் என்னது? இதை பாருங்கள், இது வந்து எக்ஸ் கேப் இல்லையா? ஸோ அதோட காம்பனண்ட் எது? தோ பை தோ எக்ஸும் விஎக்ஸும் மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி தோ பை தோவையும் விஒயும் மல்டிப்ளை ஆகும். அதே போல் தோ பை தோ ஜெட்டும் விசெட்டும் மல்டிப்ளை ஆகும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இது கிடைக்குமா? இப்போது இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், இதில் வந்து எக்ஸ் கேப்போ ஒய் கேப்போ ஜெட் கேப்போ எதுவுமே இல்லை. அதாவது இது வந்து ஒரு பியூர் ஸ்கேலர், சரியா? அது வந்து இந்த இதில் வந்து அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ ஸ்கேலர். இப்போது இதில் இன்னொரு நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ வி வெக்டார்னு சொன்னோம் இல்லையா? அது ஜஸ்ட்டு வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் வெக்டார் மட்டும் கிடையாது, அது இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அதாவது எப்படின்னா, இங்கே பாருங்கள், அதனால தான் நம்ம வந்து இது வெக்டார் ஃபங்க்ஷன் கூப்பிட்றோம். வெக்டார் இருக்குது இல்லையா? அதாவது எக்ஸ் கேப் ஒய் கேப் ஜெட் கேப் இருக்குது, கூட வந்து என்னென்னா எக்ஸு ஒய் ஜெட்டு டிபெண்டன்ஸும் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இந்த இதில் இது வந்து எக்ஸ் கேப் இல்லையா? ஸோ இதோட காம்பனண்ட் எது? விஎக்ஸ் ஃபங்க்ஷன், சரியா? ஸோ அதே போல் வந்து இது ஒய் கேப் இல்லையா? ஸோ அதோட ஃபங்க்ஷன் எது? இது, அதாவது விஒய். அது அந்த விஒய்க்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றது தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்ஒய் ஜெட்டுன்றதை குறிப்பிட்டிருக்கோம் இல்லையா? அதாவது இது விசெட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபங்க்ஷன்னா அதுக்குள்ளே வந்து எக்ஸ் ஒய் ஜெட்டு 3மே வேரியபிள்ஸாக இருக்குது அப்படின்றது சொல்கிறதுக்கு தான் நம்ம ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம், சரியா? பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஜஸ்ட் விசெட்டுன்னு போட்டிருக்கேன், பட் ஆனால் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? எக்ஸு ஒய் ஜெட்டு இருக்குது. ஸோ அதனால் அதை தான் நம்ம வந்து ப்ராக்கெட்டில் வந்து சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ த நேம் டைவர்ஜென்ஸ் இஸ் வெல் சோசன். அதாவது இந்த டைவர்ஜென்ஸ் பேர் வந்து ஒரு காரணமாக தான் எடுத்திருக்காங்க. அதாவது என்னென்னா, இந்த டெல் டாட் வி இருக்கு இல்லையா? இங்கே பாருங்கள், டெல் டாட் வி இருக்கு இல்லையா? இஸ் த மெஷர் ஆஃப் ஹவு மச் த வெக்டார் வி, அதாவது வெக்டார் ஃபங்க்ஷனும் கூட ஸ்ப்ரெட்ஸ் அவுட், அதாவது டைவர்ஜஸ். ஒரு விஷயம் தன்னை விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து தள்ளி போச்சுன்னா நம்ம அது என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரெட்டிங் அவுட்டுன்னு சொல்லுவோமா? ஸோ ஸ்ப்ரெட் அவுட், அதாவது டைவர்ஜஸ், அதுதான் நம்ம வந்து டைவர்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரம் த பாயிண்ட் இன் கொஸ்டின். அதாவது இப்போது நம்ம இன்றைக்கி டோட்டல் செஷன்லேயே வந்து டைவர்ஜென்ஸையும் கேர்லும் மட்டும்தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் டீப்பாகவே பார்க்கலாம், சரியா? நீங்கள் கேர்லும் டைவர்ஜென்ஸை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு வந்து ஈஸி. ஃப்யூச்சரில் நீங்கள் பண்ண போகிற எல்லா ஃபிசிக்ஸுக்குமே வந்து டெல் ஆப்ரேட்டர் இன்வால்வ் ஆகும். அப்போ டெல் ஆப்ரேட்டர் இன்வால்வ் ஆகும்போது அங்கே என்ன இருக்கும்? டைவர்ஜென்ஸும் கேர்லும் இருக்கும். ஸோ கிரேடியண்ட்டும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ இதை நம்ம டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம்.
சரியா? அதனால் கொஞ்சம் நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன், கொஞ்சம் இப்போ நிதானமாக கேளுங்க. சரியா? இப்போது இதை பாருங்கள், திரும்பவும் நான் இதை படிக்கிறேன். அதாவது டெல் டாட் வி வெக்டார் இஸ் த மெஷர் ஆஃப் ஹவு மச் த வெக்டார் வி ஸ்ப்ரெட்ஸ் அவுட், அதாவது டைவர்ஜஸ் ஃப்ரம் த பாயிண்ட் இன் கொஸ்டின். இப்போ நம்மளுக்கு ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 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 பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன், ஒரு பாயிண்டில் வந்து அந்த வெக்டார் ஃபங்க்ஷன் வந்து டைவர்ஜ் ஆகுதா டைவர்ஜ் ஆகுதா, இல்லைனா நம்மளுக்கு வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகுதா, இல்லைனா வந்து கேர்ள் ஆகுதா. சரி, நம்ம இன்னும் கேர்ள் போல, பட் ஜஸ்ட் அந்த இடத்துல வந்து டைவர்ஜ் ஆகுதா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அதாவது அந்த 0,0 பாயிண்ட் அந்த ஒரிஜின் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் வரைகிறீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு வெக்டாரை வந்து எங்கேருந்து வரையணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது வந்து 0,0ல், அதாவது ஒரிஜின் 0,0 இருக்கு இல்லையா. ஸோ இதிலேருந்து தான் நம்ம வெக்டாரை வந்து ட்ரா பண்ணுவோம். அதோட டைரக்ஷனும் சரி, மேக்னிடியூடும் சரி. அதுவும் வந்து அந்த மேக்னிடியூட் வந்து அதோட லென்த்தையும் குறிக்கும். அந்த வெக்டாரோட லென்த் வந்து அதோட மேக்னிடியூட், வெக்டாரோட மேக்னிடியூடையும் குறிக்கும், அதாவது ஸ்ட்ரென்த்தையும் குறிக்கும். இப்போ என்னென்னா, இப்போ நம்ம டைவர்ஜென்ஸை வந்து இஸ் a measure of how much the vector v spreads out from the point in question noted from origin. நம்ம வந்து ஒரிஜின்லேருந்து நோட் பண்ணணும் அந்த வெக்டார் வந்து அந்த குறிப்பிட்ட பாயிண்டில் வந்து டைவர்ஜ் ஆகுதா இல்லையான்றதை பார்க்குறதுக்கு. சரியா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல சரி எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் இல்லையா. ஏன்னா இது வந்து எக்ஸ் காம்பனண்ட்டு, ஒய் காம்பனண்ட்டு, இது வந்து ஜெட் காம்பனண்ட்டு. இப்போது இந்த வெக்டார் இருக்கு இல்லையா, இந்த வி வெக்டாரை தான் நான் இதில் வரைஞ்சிருக்கேன். அதாவது இது வந்து XY Z கோஆர்டினேட் சிஸ்டமு, இது ஜெட்டு, இது எக்ஸு, இது இது எக்ஸு ஒய் ஜெட் இல்லையா. ஸோ நான் அதை வரைஞ்சிருக்கேன். இப்போ என்னென்னா, இந்த வி வெக்டாரை வந்து ஒரு பாயிண்ட்டுக்குமே ப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது இது வந்து ஒரிஜின் இல்லையா, 0,0 இல்லையா, இந்த இடம் வந்து 0,0. இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த பாயிண்டில் வந்து இந்த வெக்டார் ஃபங்க்ஷனை நான் ட்ரா பண்ணணுன்னா என்ன பண்ணுவேன், 0லேருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ மேக்னிடியூட் இருக்குன்னு வச்சுக்கிட்டு கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ அதே போல் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நான் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இங்கே டார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரிஜின்லேருந்து ட்ரா பண்ணும்போது எப்படி வரும், இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோன்னா, அதாவது டெய்ல் ஆரம்பிக்குது இல்லையா, அங்கேருந்து ஹெட்டு எங்கே போய் முடியுதோ அது வரைக்கும் நான் கனெக்ஷன் பண்ணுறேன். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுது, இந்த வெக்டாரோட டைரக்ஷனும் இதில் அந்த ரேடியலாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு பொசிஷன் வெக்டார் இல்லையா, இது ஆர் கேப் இல்லையா, ஆர் வெக்டார் இல்லையா. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து சிமெட்ரிக்கலாக கிடைக்குது, அதாவது ரேடியலாக நம்மளுக்கு வெக்டார் கிடைக்குது, டைரக்ஷனும் ரேடியலாக இருக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து, அதாவது ஒரிஜின்லேருந்து இங்கே ஒரு பாயிண்ட் வரைக்கும் போகுது. நான் அது மாதிரி என்ன பண்ணுறேன்னா, இது பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு வரைஞ்சிருக்கேன் வெக்டாரு, எல்லா பாயிண்ட்டுக்கும் ஒரு இது வரைஞ்சிருக்கேன். சரியா? இப்போ வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இந்த இதில் நம்மளுக்கு வந்து எப்படின்னா சம் பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது எனக்கு இந்த பாயிண்ட் தான் வந்து டைவர்ஜென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு இதை வந்து டைவர்ஜென்ஸ் எடுப்பேன், அதாவது டெல் டாட் வி வெக்டார் கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, ஸோ அந்த வேல்யூ வச்சு அந்த வேல்யூவில் நான் இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவேன். இப்போ எக்ஸாம்பிள், சரி அதுக்கு நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து வேல்யூஸ் அப்ளை பண்ணி கீழே தனியாக நம்ம பார்க்கலாம். பட் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். சரியா? நான் எனக்கு தெரிஞ்சு உங்களையும் குழப்பக்கூடாது, ஒன்றொன்றாவே போகலாம். சரியா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து இருக்குது. சரியா? நான் ஜீரோ இதுக்கு டைவர்ஜென்ஸ் கூட வந்து இதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து பாசிட்டிவ், த ஃபிகர் ஆஃப் பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ். இந்த குறிப்பிட்ட ஃபிகருக்கு, அதாவது இந்த வெக்டாருக்கு வந்து பாசிட்டிவ் டைவர்ஜென்ஸ் இருக்குது. ஏன்னா வெக்டார் வந்து எல்லா வெக்டாருமே வந்து அவுட்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. பாருங்கள், இந்த பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, ஒரிஜின் இருக்குது இல்லையா, இந்த ஒரிஜின்லேருந்து எல்லா வெக்டாருமே வந்து வெளியே பார்த்துருக்கு, அவுட்வர்ட் டைரக்ஷனை நோக்கி இருக்குது. சரியா? அது வந்து அதனால தான் நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் கிடச்சிருக்கு டைவர்ஜென்ஸ். இப்போது இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃபிகர் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வெக்டார் ஃபங்க்ஷனை ட்ரா பண்ணும்போது எல்லா வெக்டாருமே வந்து இந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டை நோக்கி இருக்கனால, அதாவது இன்வேர்டு, அதாவது எல்லா வெக்டார்ஸும் தன்னை அந்த ஒரு பாயிண்ட்டை நோக்கி இருக்கிறனால அந்த இதில் வந்து டைவர்ஜென்ஸ் வந்து
நெகட்டிவாக இருக்கும். சரியா? இந்த ஃபிகருக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து நெகட்டிவ். இப்போது பிகாஸ் த arrows are pointed inwards in towards the point of interest from 0,0. சரியா? அதாவது இப்போ எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இங்கே 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 தான் ஒரு பாயிண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த வெக்டார் எப்படி நோக்கி இருக்கு? அதாவது ஒரிஜின்ல இருந்து பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இதுதான் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கோங்களேன். நம்ம என்ன பண்ணணும்? ஒரிஜின்ல இருந்து பார்க்கணும். அந்த இடத்த பார்க்கும்போது வெக்டார் நம்மளுக்கு கிடைச்ச வெக்டார், அந்த வெக்டார் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைச்ச வெக்டார் வந்து உள்ளே பார்த்து இருந்தது, ஒரிஜினை பார்த்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் டைவர்ஜென்ஸ் கிடைக்குது. சரியா? இப்போது நோட் all the vectors are having different length and that is different magnitude. எல்லா வெக்டார்ஸுமே இங்கே பாருங்கள், இந்த இதில் நான் வரைஞ்சிருக்க எல்லா வெக்டாருக்குமே டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ் இருக்கா? எக்ஸாம்பிள் இந்த வெக்டார் எடுத்துக்கோங்க, இதுக்கு டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், இதுக்கு டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட், வேறு மேக்னிடியூட் இருக்கா? ஸோ அதாவது என்னென்னா இது வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் இல்லையா? இது பாருங்கள், நம்ம இந்த இதோட டயக்ராம் தான் இது, இந்த வெக்டாரோட டயக்ராம் தான் இது. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ் ஒய் செட் வேல்யூஸை மாற்ற இந்த நம்மளுக்கு கிடைக்க போகிற வெக்டார் வந்து மேக்னிடியூட் வந்து அதிகமாகவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஒரு லென்த்து மாறும் இல்லையா? இப்போ நீங்கள் எக்ஸ் ஒய் செட் ஒரு வேல்யூ போடும்போது ஒரு வெக்டாராக அது மாறும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ் கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக டைரக்ஷன்ஸும் கிடைக்கும். சில நேரத்தில் வந்து இப்போ இந்த டயக்ராமில் இருக்குது இல்லையா? இந்த டயக்ராமில் எல்லாமே வந்து வெளியில் பார்த்தே இருக்குது. சில டைம் இந்த பாருங்கள், சில டைம் வந்து வெக்டார் வந்து எல்லாமே உள்ளே பார்த்தே இருக்குது. அது வந்து ஒரு சிமெட்ரியை பொறுத்து. இந்த வெக்டார் வந்து ரேடியல் சிமெட்ரி வச்சுருக்கு. ரேடியல்னால் ரேடியஸ் நம்ம மெஷர் பண்ணுவோம் இல்லையா? 0 to இந்த சர்க்கிளில் ரேடியல் டைரக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அவுட்வர்டாக நோக்கி இருக்குது இந்த டயக்ராம்ஸு. எல்லா நேரத்துலையும் இப்போ இதே மாதிரி டயக்ராம் வரணும்னு அவசியம் கிடையாது. அது வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்து மாறும். சரியா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் XYZ கோஆர்டினேட்ஸ் வரைஞ்சிட்டேன்னா இப்போது நீங்கள் கேட்கலாம், எதுக்கு வந்து வெக்டார்லாம் வந்து தனித்தனியாக அந்த தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது? அதுக்கு தொங்கல் ஆக்சுவலாக. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து இதான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணணுன்னா எக்ஸாம்பிள் வந்து இது V வெக்டார் இல்லையா? இப்போது இந்த டயக்ராம் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? இந்த டயக்ராமோட வெக்டார் ஃபங்க்ஷன் வந்து V வெக்டார் ஈக்குவல் டு Z கேப், அதாவது யூனிட் மேக்னிடியூட். இந்த பாருங்கள், இந்த வெக்டார் ஃபங்க்ஷனை நான் ட்ரா பண்ணியிருக்கேன் இந்த இதில். ஸோ இதை நான் வந்து யூனிட் மேக்னிடியூட் இருக்கா? யூனிட் மேக்னிடியூட் இருக்குது. டைரக்ஷன் எல்லாமே Z கேப் எல்லாமே வந்து மேலே பார்த்துருக்கு. இப்போ இந்த இதில் எல்லா வெக்டார்ஸ் இங்கே பாருங்கள், இந்த டோட்டல் வெக்டார் ஃபங்க்ஷனே வந்து எக்ஸு ஒய் ஜெட்டு இது மூணுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும்? நீங்கள் வந்து இதுக்கு டைவர்ஜென்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள், இதுக்கு டைவர்ஜென்ஸ் எடுத்தோன்னா அந்த ஃபங்க்ஷனில் V வெக்டார் ஈக்குவல் டு Z கேப்ன்ற ஃபங்க்ஷனில் Vx வந்து 0வா, Vy வந்து 0, Vz என்னது 1ஆ? ஸோ பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் Z பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டைவர்ஜென்ஸ் வந்து 0. சரியா? திஸ் வெக்டார், அதாவது திஸ் வெக்டார் V வெக்டார் ஈக்குவல் டு Z கேப் ஹேவ் டைவர்ஜென்ஸ் ஈக்குவல் டு 0. ஆல் த வெக்டார்ஸ் ஹேவ் சேம் லென்த் இந்த ஃபிகர். நீங்கள் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இந்த வெக்டாரில் இதில் வந்து எல்லா வெக்டாருக்குமே வந்து 0 சேம் மேக்னிடியூட் இருக்கனால இதுக்கு டைவர்ஜென்ஸும் 0வாக இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு வெக்டாரை பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து இதை பாருங்கள், இந்த வெக்டார் ஸ்மாலாக இருக்கா, இது பிகராக இருக்குது பாருங்கள். ஏன்னா இதோட லென்த்து வந்து ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இல்லையா? நான் இங்கே பாருங்கள், இந்த ஒரிஜின்லேருந்து நான் இங்கே இந்த பாயிண்ட்டை குறிப்பிட்றேன் இல்லையா? இந்த வெக்டாரோட ஹெட் இருக்குது பாருங்கள், அதுதான் அந்த பாயிண்ட்டு. நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அந்த பாயிண்ட் வந்து அந்த இதுதான். அந்த வெக்டாரோட ஹெட் எந்த இடத்துல இருக்கோ அதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் இந்த இடத்துல இதை பாருங்கள், இந்த இடத்துல எக்கச்சக்க இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் என்னால் ட்ரா பண்ண முடியும் பக்கத்தில். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் வெக்டார்ஸ் தான் வரைஞ்சிருக்கோம். சரியா?
அது இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது. இப்போ பாருங்கள், போன வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் என்ன வித்தியாசம்? அதாவது வி வெக்டார் ஈக்குவல் டு ஜெட் கேப் இருக்குது. ஸோ இந்த வெக்டாருமே வந்து ஜெட் கேப்பை பார்த்து தான் இருக்க போகுது டைரக்ஷன். பாருங்கள், எல்லா வெக்டாருமே மேலே பார்த்தே இருக்குது பாருங்கள், ஜெட்டை பார்த்தே இருக்கா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து நம்ம ஒரு ஜெட் வேல்யூ போடும்போதும் நம்மளுக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும். இப்போது z is equal to 1ன்னு போட்டோன்னா யூனிட் மேக்னிடியூட் கிடைக்குமா? இப்போ z is equal to 2ன்னு போட்டோன்னா எனக்கு வந்து என்ன கிடைக்கும்? z is equal to 2னா நம்மளுக்கு வந்து மேக்னிடியூட் 2, அதை வச்சு ஒரு வெக்டார் கிடைக்கும். அதாவது லென்த் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் z is equal to 10 போட்டிங்கன்னா ஒரு பெரிய வெக்டார் கிடைக்கும். இதை பாருங்கள், பெரிய வெக்டார் கிடச்சிருக்கு பாருங்கள். அது மாதிரி நீங்கள் மேக்னிடியூட் இன்க்ரீஸ் பண்ண ஒரு பாயிண்ட்டுக்கும் அது வந்து மேக்னிடியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போது பாருங்கள், ஃபார் திஸ் வெக்டார் டைவர்ஜன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. இங்கே பாருங்கள், டைவர்ஜன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, அதாவது நான் ஜீரோ. சரியா? கூட வந்து பாசிட்டிவ். அதாவது இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் பாசிட்டிவ்னும் போது நம்ம இன்னும் எந்த விஷயத்தை நோட் பண்ணலாம்? அது வந்து ஒரிஜின்லேருந்து தள்ளி போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டடி பண்ணுற பாயிண்ட் இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்டில் ஓகே, இந்த பாயிண்டில் இந்த பாருங்கள், வெக்டார்ஸ்லாம் தள்ளி போயிட்டு இருக்கு பாருங்கள். இந்த பாயிண்டில் நம்ம ஸ்டடி பண்ண போகிற பாயிண்ட் இந்த பாயிண்ட்னா இதுலேருந்து வெக்டார்ஸ்லாம் தள்ளி போயிட்டுருக்கு, அவே ஃபார்மில் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ அதனால் வந்து டைவர்ஜன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து இந்த பாருங்கள், இதில் நம்ம சில விஷயங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த வெக்டார் இயர் இஸ் அ ஃபங்க்ஷன். இந்த இடத்துல நம்ம வெக்டார் வந்து ஒரு ஃபங்க்ஷன். தேர் இஸ் டிஃப்ரெண்ட் வெக்டார் அசோசியேட்டட் வித் எவ்ரி பாயிண்ட் இன் ஸ்பேஸ். ஒரு பாயிண்ட் இன் ஸ்பேஸ்க்கும் ஒரு வெக்டார்ஸ் இருக்குது. ஸோ இன் திஸ் டயக்ராம் ஐ கேன் ட்ரா த ஆரோஸ் அட் ஃபியூ ரெப்ரசன்டேட்டிவ் லொக்கேஷன்ஸ். சில லொக்கேஷன்ஸில் மட்டும்தான் என்னால் வந்து வெக்டார்ஸ் வந்து வரைய முடிஞ்சிருக்கு. சரியா? இங்கே பாருங்கள், எத்தனை வெக்டார் டோட்டலாக வரைஞ்சிருப்பேன்? இங்கே 1 2 3 4 5 தான் வரைஞ்சிருக்கேன். பட் இது பாருங்கள், நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாக வரைய முடியும். ஏன்னா நீங்கள் வந்து வி வெக்டார் வந்து ஜெட்டுன்னு டிபெண்ட் ஆகிருக்கு இல்லையா? இங்கே ஜெட்டுன்ற இடத்துல நீங்கள் ஒரு இது போடும்போதும், அதாவது ஒரு வேல்யூ போடும்போதும் உங்களுக்கு ஒரு இது கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும், வெக்டார்ஸை வந்து மூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு டிஸ்கஷனில் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வெக்டார் வந்து 2ன்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், z is equal to 2 போடுறீங்கன்னா v வெக்டார் is equal to 2z கேப்னு வருமா? இப்போது 2z கேப்னு வந்துருச்சுன்னா நீங்கள் வந்து அது வந்து xy டிபெண்டன்ஸை நம்ம கொடுக்கல, பட் ஆனால் z is equal to 2ன்னு மட்டும் கொடுத்தோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், xy என்ன இடத்துல இருந்தாலும், இப்போது நீங்கள் அது என்னால் வந்து கிளியராக என்னால் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண முடியல. சரிங்களா? இப்போ 3 டைமென்ஷனலில் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிய வைக்கலாம். சரியா? இப்போது இந்த இதில் இந்த வெக்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். இந்த வெக்டார் இருக்குது, இந்த வெக்டார் இங்கே மட்டும் வச்சுருக்க முடியும்னு கிடையாது, இங்கேயும் வைக்கலாம். அதாவது நம்மளோட கொடுத்துருக்க வெக்டார் ஃபங்க்ஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் டிபெண்டன்ஸ் இல்லாதனால அந்த வெக்டாரை எங்கேனாலும் மூவ் பண்ணவும் முடியும். ஃபஸ்ட் விஷயம். சரியா? ஸோ அது நோட் பண்ண வேண்டியது. இப்போ உங்களுக்கு ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறேன். சரியா? டைவர்ஜன்ஸ் வச்சு ஒரு பிக்சர் காட்டுறேன். இந்த பிக்சர் தெரியுதுங்களா? இதில் பாருங்கள், நீங்கள் வந்து நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு குளத்தில் வந்து கல் தூக்கி போட்டால் என்ன ஆகும்? இது மாதிரி வேவ் ஃபார்ம் ஆகும் இல்லையா? அதாவது அந்த வேவ் வந்து தன்னை விட்டு விலகி போகும் இல்லையா? நீங்கள் இந்த பாருங்கள், இந்த சென்டர் இருக்கு இல்லையா? இந்த சென்டரில் கல்லை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? இது மாதிரி ரிங்காக ஃபார்ம் ஆகி வெளியே நோக்கியே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வேவ்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்து டைவர்ஜன்ஸ் வந்து நான் ஜீரோ. சரியா? அது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. இப்போ அடுத்து வந்து கேர்லை பற்றி பார்க்கலாம். கேர்லில் என்னென்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த கேர்ல் வந்து டெல் கிராஸ் வி வெக்டார். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பார்த்துருந்தோம் இல்லையா? அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து ஏற்கனவே படிச்சிருந்தோம். அந்த இதில் எப்படின்னா வந்து நம்ம என்ன போட்டோம், இங்கே வந்து ஏவோட காம்பனன்ட்ஸ் போட்டிருந்தோம். இங்கே ஏஎக்ஸ்,
ஏஒய் ஏசெட் அப்படின்னு போட்டிருந்தோம். இங்கே வந்து என்ன போட்டிருந்தோம், பிஎக்ஸ் பிஒய் பிசெட்னு போட்டிருந்தோம். அதாவது ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இருக்குது. இப்போ அதே இடத்துல ஏ வெக்டார் இருக்க இடத்துல என்ன இருக்குது, டெல் இருக்குது. இங்கே வந்து பி வெக்டார் இருக்க இடத்துல வி வெக்டார் இருக்குது. ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம இப்படி எழுத முடியும். சரியா? இப்போது நம்ம வந்து இதை வந்து இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து கேர்ள் கிடச்சிரும் மேத்தமேட்டிக்கலாக. சரியா? அதாவது நியூமரிக்கலாக நம்மளுக்கு வந்து வேல்யூஸ் கிடச்சிரும். இப்போது இதில் நோட் பண்ண வேண்டிய இஷ்யூ என்னென்னா, நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா, இந்த தோ பை தோ எக்ஸ், அதாவது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ எக்ஸ் கேப்பை வந்து எக்ஸ் கேப்லேருந்து இந்த டிட்டர்மினண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம், இந்த காலமையும் இந்த ரோவையும் ஹைட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை மட்டும் ஸ்ப்ளிட் இது மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தோ பை தோ ஒய் மல்டிப்ளை வி ஜெட் பண்ணுவோம் இல்லையா? கரெக்டாக? ஆனால் கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மைனஸ் போடுவோம். அதாவது இது பண்ணுவோன்றேன். சரியா? அதாவது தோ வி ஜெட் டிவைடட் பை தோ ஒய்ன்னு கொண்டு வருவோம், மைனஸ் தோ வி ஒய் டிவைடட் பை தோ ஜெட்டு. சில டைம் இங்கே பாருங்கள், நான் எதுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஆரோஸ் போட்டு காட்டுறேன்னா, சில டைம் நம்ம மேக்ஸிமம் வந்து தோ பை தோ ஒய் வி செட்டுன்றதை கரெக்டாக பண்ணிடுவோம். ஆனால் சில டைம் என்ன பண்ணுவோன்னா கீழே இருந்து மேலே போவோம். விஒய் தோ பை தோ ஜெட், நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், தோ பை தோ ஜெட் விஒய்ன்னு எழுதியிருக்கேன். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா விஒய் தோ பை தோ ஜெட்டுன்னு போடுவாங்க. அது தப்பு. சரியா? எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா மேலேருந்து கீழே மல்டிப்ளை பண்ணணும். அதே போல் இந்த பக்கமும் வந்து தோ பை தோ ஜெட் மல்டிப்ளை விசெட் பண்ணணும். சரியா? அந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. அதே மாதிரி நான் இந்த டிட்டர்மினண்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி இதில் எழுதியிருக்கேன். சரியா? இப்போது கேர்ளில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, கேர்ள் ஆஃப் அ வெக்டார் ஃபங்க்ஷன் இஸ் லைக் எனி கிராஸ் ப்ராடக்ட். இப்போது லைக் எனி கிராஸ் ப்ராடக்ட் அ வெக்டார், அதாவது இப்போது இந்த ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு வந்து ஒரு சி வெக்டார்னு கிடைக்குமா? அதே போல் இங்கே டெல் ஆப்ரேட்டர் கிராஸ் வி வெக்டார் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்க போகிற ஆன்சரும் திரும்பவும் ஒரு வெக்டார். நீங்கள் வந்து இதில் இருந்து பார்க்கலாம். அதாவது வந்து எக்ஸ் வெக்டாரும் இருக்குது, எக்ஸ் கேப் இருக்குது, ஒய் கேப் இருக்குது, ஜெட் கேப் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இது வந்து திரும்பவும் ஒரு வெக்டாரை தான் நம்மளுக்கு வந்து திரும்ப ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஸோ தேர் இஸ் நத்திங் ஆஸ் கேர்ள் ஆஃப் அ ஸ்கேலர். இங்கே கேர்ள் ஆஃப் அ வெக்டார் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த பாருங்கள், டெல் கிராஸ் வி வெக்டார்ன்றது கேர்ளு. இப்போது டெல் கிராஸ் ஸ்கேலாருன்னு ஒன்று கிடையாது. சரியா? அது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. அதாவது ஒரு ஸ்கேலாருக்கு கேர்ள்ன்றது கிடையாது. அதே போல் டைவர்ஜன்ஸ் பார்த்தோம் இல்லையா, டெல் டாட் வி வெக்டார்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுக்குமே வந்து டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ ஸ்கேலார்ன்றது கிடையாது, டைவர்ஜன்ஸ் ஆஃப் அ வெக்டார் தான். ஏன்னா நம்ம 3 ப்ராடக்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஒன்று கிரேடியன்ட்டு, அது வந்து டெல் இன்ட்டு ஸ்கேலார் ஃபங்க்ஷன். அடுத்தது உள்ள எல்லாமே வந்து வெக்டாரை இது பண்ணுறது, வெக்டாரை யூஸ் பண்ணி பண்ணுறது. சரியா? அதுதான் டைவர்ஜன்ஸும் கேர்ளும். இப்போது ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரேட்டேஷன் பார்க்கலாம். கேர்ள் வந்து எப்படி வந்து இது மெயினாக இது எப்படி நம்ம உணர்றதுன்னு பார்க்கலாம். ஸோ த நேம் கேர்ள் இஸ் ஆல்சோ வெல் சோசன் ஃபார் del into v vector இருக்கு இல்லையா, is a measure of how much a vector vector squirrels around a point of interest. அதாவது ஸ்குவில்ஸ்னால் என்ன அர்த்தம்னா ஸ்பைரலிங் பேட்டர்ன். சரியா? அதாவது இங்கேயும் பாருங்கள், நம்மளுக்கு எப்போவுமே வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இப்போ நீங்கள் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நம்ம வெக்டார்ஸ் எப்பவுமே எதுலேருந்து ட்ரா பண்ணுவோம், ஒரிஜின்லேருந்து ட்ரா பண்ணுவோமா? ட்ரா பண்ணால் கூட நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஒரிஜின் வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எல்லா டைமும் இருக்காது. ஏன்னா அதுதான் வந்து பேசிக்காக இருக்கிற இடம். ஸோ அதை தாண்டி வெளியில் ஏதாவது ஒரு பாயிண்ட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்க பாயிண்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்ட்டை சுற்றி இந்த வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஸ்குவெரில் ஆகுதா, அதாவது அது வந்து அந்த இடத்த வந்து ரொட்டேட் பண்ணிக்குதா அப்படின்றத நோட் பண்ணணும். அதாவது ஸ்பைரலிங் பேட்டர்ன். சரியா? அந்த ஸ்பைரலிங் பேட்டர்ன் எப்படின்றத காட்டுறேன். இதுதான் வந்து ஸ்பைரலிங் பேட்டர்ன். சரியா? இந்த பாருங்கள், இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கோங்க.
இந்த இடத்துல இருந்து இங்கே இருக்க சுற்றி இருக்க இடத்தெல்லாம் பாருங்கள், சர்க்கிள்ஸாக இருக்கா? அதாவது இந்த பாயிண்ட்ல இருந்து மற்ற எல்லா இடங்குமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கேர்வ் பாத்துலே இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இது வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போது இந்த லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நூலோட லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெக்டார் ஃபங்க்ஷன். ஒரு டைரக்ஷன் ஒரு பாயிண்ட்டுக்கு இருக்குன்னா, இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்குமே கூட நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் கேர்ள் வந்து இந்த இடத்துல வந்து நான் ஜீரோ. சரியா? அது வந்து இங்கே நோட் பண்ண வேண்டியது. ஏன்னா வந்து இந்த பாயிண்ட்டை சுற்றி தான் இது வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இந்த பாயிண்ட்டை விட்டு விலகி போகல. நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இந்த த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த த்ரெட்டுக்கு நீங்கள் டைவர்ஜென்ஸ் எடுத்திங்கன்னா டைவர்ஜென்ஸ் வந்து 0ன்னு வரும். ஏன்னா இது வந்து டோட்டலாக ஒரு பியூர் ஸ்பைரலாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? அப்போது நம்மளுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து 0வாக இருக்கும். சரியா? அதாவது சுழல். சரியா? thus the all three figures we discussed for divergence have zero curls. நம்ம டைவர்ஜென்ஸுக்கு ஒரு 3 ஃபிகர் பார்த்தோம் இல்லையா? இந்த ஃபிகர்லாம் பார்த்தோம் இல்லையா? இந்த பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்லேருந்து மற்ற எல்லா வெக்டார்ஸும் விலகி போகுது. சரியா? ஸோ இதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் வந்து நான் ஜீரோன்னு சொன்னோம். அதே நேரத்தில் இங்கே வந்து எந்த பாயிண்ட்டுமே வந்து இந்த பாருங்கள், இதில் எந்த வெக்டார்ஸுமே வந்து இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுனா இந்த பாயிண்ட்டை வந்து சர்க்கிள் பண்ணவே இல்லை, எல்லாமே பியூராக விலகி போகுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கேர்ள் எடுத்திங்கன்னா அதாவது இந்த வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு கேர்ள் எடுத்தோன்னா கேர்ள் வந்து நம்மளுக்கு வந்து 0ன்னு கிடைக்கும். சரியா? அதே போல் இதுக்கும் கேர்ள் எடுத்தோன்னா முக்கியமான விஷயம், இதுக்கு டைவர்ஜென்ஸும் 0, கேர்ளும் 0. அதே நேரத்தில் இதுக்கு நம்ம இது எடுத்தோன்னா கேர்ள் எடுத்தோன்னா இதுக்கு கேர்ளும் 0. நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள், இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இதிலேருந்து அதாவது இது வந்து ஒரிஜின் இல்லையா? ஸோ இதிலேருந்து நீங்கள் எந்த இடத்த நோட் பண்ணால் கூட எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வெக்டார்ஸ் வந்து தள்ளி தள்ளி தான் போகுது. ஒரு கேர்வ்டு பாத்துக்கே வரல. நீங்கள் இதில் பாருங்கள், இதுதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு இதுக்கும் கேர்ள் ஆகுது பாருங்கள். ஒரு சர்க்கிள்லே இருக்குது எல்லா பாயிண்ட்ஸுமே. பட் ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. எல்லா பாயிண்ட்ஸுமே வெளியில் ஒரே டைரக்ஷனை பார்த்து வெளியில் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து டைவர்ஜென்ஸும் 0, கேர்ளும் 0. ஏன்னா இது வந்து யூனிட் மேக்னிடியூடும் கூட இது. சரியா? சாரி, இது கிடையாது. இதுக்கு வந்து யூனிட் மேக்னிடியூடு, இதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் இருக்குது, கேர்ள் வந்து 0. இப்போது ஜாமெட்ரிக்கல் இன்டர்பிரிட்டேஷனில் த நேம் கேர்ள் இஸ் இது பார்த்தாச்சு நம்ம. ஸோ இப்போ இதில் பாருங்கள், இதில் எந்த பாயிண்ட் சொல்லியிருந்தோம்? ஆக்சுவலாக வந்து 3 பிக்சர்ஸ் நம்ம டைவர்ஜென்ஸுக்கு டிஸ்கஸ் பண்ண எல்லாத்துக்குமே வந்து கேர்ள் வந்து 0ன்னு சொல்லியாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து இன்னொரு ஃபிகருக்கு போகலாம். சரியா? இந்த ஃபிகரில் பாருங்கள், இதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் ஒரிஜின். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் நோட் பண்ணலாம். இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து இந்த பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கலாம். சரியா? இந்த பாயிண்ட்டு தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்னா, இந்த இடத்துல இருந்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் இந்த பாயிண்டில் இருந்து வெளியில் பார்த்து இல்லை, அதாவது ஒரிஜினில் இருந்து இப்போ ஓகே, இதான் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒரிஜின்லேருந்து பார்க்குறீங்க, பார்க்கும்போது வெளியில் பார்த்து, அதாவது ரேடியலாக வெளியில் போகல. இந்த வெக்டார் வந்து ஒரு கேர்ள் பார்த்து எடுக்குது. ஒரிஜினலேருந்து பார்க்கும்போது ஒரு சர்க்கிள் ஷேப்புக்கு வந்துடுது பாருங்கள். ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு ஆங்குலர் காம்பனன்ட் இருக்குது இந்த வெக்டாருக்கு. அப்படி கரெக்டாக சொல்ல போனால் இந்த வெக்டாருக்கு ஆங்குலர் காம்பனன்ட் இருக்குது நீங்கள் ஒரிஜினில் இருந்து பார்க்கும்போது. ஸோ அது மாதிரி நீங்கள் எல்லா வெக்டாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைவர்ஜென்ஸ், அதாவது வெளியில் பார்த்து இந்த வெக்டாருங்க போவே இல்லை, எல்லாமே வந்து ஒரு கேர்லி ஃபேஷன்லேயே இருக்குது. நீங்கள் அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இதை பாருங்கள், இதில் இங்கே ஒரிஜினில் இருந்து பார்க்கும்போது எல்லா வெக்டாருமே வந்து வெளியில் பார்த்து போகவே இல்லை, எல்லாமே வந்து ஒரு கேர்லி ஃபேஷன்லேயே இருக்குது. சரியா? ஸோ இந்த இடத்துல
இதோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். இதோட வேவ் ஃபங்க்ஷன் இப்போ இந்த டயக்ராம் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்து நான் கொஞ்சம் தான் வெக்டார்ஸ் வரைஞ்சிருக்கேன். இது ஃபுல்லாக இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் வரைய முடியும். அது ஒன்று டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸில் இருக்கும். ஏன்னா வந்து இங்கே ஒய் டிபெண்டன்ஸும் இருக்குது, எக்ஸ் டிபெண்டன்ஸும் இருக்கனால டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸில் வெக்டார்ஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு சம் 1ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு போட்டால் நம்மளுக்கு ஒரு வெக்டார் கிடைக்கும். அந்த வெக்டார் எங்கேருந்து வரையணும்? ஒரிஜின்லேருந்து வரைஞ்சி இப்போது அந்த பாயிண்ட் எந்த பாயிண்ட்டோ, இப்போ எக்ஸாம்பிள் நான் அது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இந்த டயக்ராம் வந்து வரைகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் போட்டு காட்டுறேன். ஸோ இந்த இதில் வந்து இப்போ இந்த விபி இருக்கு இல்லையா, எக்ஸ் ஒய் கேப்னு, ஸோ அந்த இதை வந்து நான் வரைஞ்சிருக்கேன் இதில். ஸோ வரையும் போது பாருங்கள் எல்லாமே இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னால் நான் ஒரிஜின்லேருந்து பார்க்கும்போது இந்த வெக்டார்ஸ் எல்லாமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தே இருக்குது பாருங்கள். அதாவது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுனால் என்னது, அவையில் போல, அதாவது டைவர்ஜ் ஆகலை அந்த பாயிண்ட்லேருந்து, இந்த ஒரிஜினுக்கு கேர்லியாகவே வருது. சரியா? அதான் சொன்னேன், எல்லா நேரங்கள்லேயும் வந்து வெக்டார் வந்து இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து அதே நேரத்தில் இப்போ இந்த வெக்டாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா இதுக்கு வந்து கேர்ள் எடுத்து பாருங்கள். கேர்ள் வந்து 0வாக இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த இதுக்கு கேர்ள் கிடையாது, கேர்ள் இருந்தால் நம்மளுக்கு எப்பயும் போல் கேர்ள் இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள், இமேஜின் a whirlpool would be a region of large curl. சரியா? ஒரு லார்ஜ் கேர்ளை வந்து நம்ம பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த whirlpoolன்ற இது இருக்கு இல்லையா, ஸோ இதை நம்ம whirlpoolன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இதுக்கு வந்து கேர்ள் வந்து நான் ஜீரோ. சரியா? கேர்ள் வந்து இதுக்கு 0 கிடையாது. ஏன்னா அதை பாருங்கள், ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன், இதுதான் ஒரிஜின் எடுத்துக்கோங்க, இந்த பாயிண்ட்டு, இதிலேருந்து எக்ஸாம்பிள் என்னோடய பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் நான் ஒரிஜின்லேருந்து பார்க்கும்போது இதோட வெக்டாரோட டைரக்ஷன் இதை பார்த்துருக்கு. என்னால் எழுதி காட்ட முடியல, பட் ஆனால் இது ஆரோஸ் பாருங்கள், இதுதான் ஒரிஜின் இல்லையா? ஸோ இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்னால் இப்போது நான் இங்கே ஒரிஜின்லேருந்து அந்த வெக்டாரை அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது வெக்டாரோட டைரக்ஷன் இப்படி பார்த்துருக்கு. அதாவது இந்த தண்ணி வந்து இப்படி சுழண்டுக்கிட்டே போகுது இல்லையா? ஸோ அதனால தான் இந்த இதுக்கு வந்து கேர்ள் வந்து 0 கிடையாது. சரியா? இப்போது இந்த பாருங்கள், the whirlpool would be a region of large curl, meaning magnitude of vector we obtain is large. இப்போது இந்த கடல்லலாம் சுழற்சி வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, ஃபோர்ஸ் அதிகம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கலாக மேக்னிடியூட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து மேக்னிடியூட் ஆஃப் வெக்டார் வந்து வேர்ல்பூலுக்கு வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ அதே போல் வந்து இந்த 2 வெக்டார்ஸ் இருக்குது இல்லையா, இது ரெண்டுத்துக்குமே கேர்ள் எடுக்கிறேன். கேர்ள் எடுத்து பார்க்கும்போது எனக்கு ரெண்டுமே வந்து Z டைரக்ஷனில் இருக்குது. அந்த Z டைரக்ஷன் வரதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த வேவ் ஃபங்க்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து எக்ஸ் அண்ட் ஒய் டிபெண்டன்ஸில் இருக்குது. அதாவது எக்ஸ் அண்ட் ஒய் டிபெண்டன்ஸில் மட்டும்தான் இருக்குது, Z டிபெண்டன்ஸில் இல்லை. அதாவது Z டிபெண்டன்ஸ் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்குன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபைனல் டைரக்ஷன், கிராஸ் ப்ராடக்டோட ஃபைனல் டைரக்ஷன் வந்து வேறு ஆர்பிட்டரி டைரக்ஷன் ஏதாவது ஒன்று வந்திருக்கும். இங்கே வந்து ரெண்டுமே வந்து வெறும் XY டிபெண்டன்ஸ் மட்டும் இருக்கனால உங்களுக்கு வந்து டைரக்ஷன் வந்து Z கேப்பை பார்த்து இருக்குது. இதுதான் Z கேப் இல்லையா? ஸோ Z கேப்பை பார்த்து வருது எனக்கு. இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்குமே வந்து எனக்கு Z கேப்பை பார்த்து தான் வருது, பாயிண்டிங் இன் Z கேப் டைரக்ஷன். இப்போது இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயத்த நோட் பண்ணலாம். அதே ஃபங்க்ஷனுக்கு இப்போ அந்த VAன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, அதுக்கு நான் கேர்ள் எடுக்கும்போது எனக்கு 2Z கேப்னு கிடச்சிது. அதே இதில் இப்போ எனக்கு வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்தனா எனக்கு 0ன்னு வருது. சரியா? நான் இப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான். அதில் என்னென்னா கூட இதில் முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இன் திஸ் டயக்ராம் வி சி நத்திங் இஸ் டைவர்ஜிங். அதாவது இந்த பாயிண்டில் இருந்து நம்ம ஒரிஜினில் இருந்து பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வெக்டார் வந்து இந்த ஒரிஜினை விட்டு விலகி போகவே இல்லை. சரியா? அதுதான் நம்ம நோட் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இங்கே இதையே நீங்கள் ஒரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 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 ட்விஸ்ட்லேயே இருக்குது, ஒரு ட்விஸ்டிங் ஃபேஷன்லேயே இருக்குது. ஒரு விஷயமா ஒரு 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 கொலையை திருப்பும் இல்லை,
ஒரு பைப் இருக்குது, அதில் உள்ள குழாயில் வந்து திருப்பணுன்னா, டேப்பை திருப்பணுன்னா நம்ம ஒரு ரொட்டேட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ரொட்டேட்டிங் ஃபேஷன்லேயே இருக்குது பாருங்கள். இதில் இந்த பாருங்கள், இதில் உள்ள வெக்டார்ஸ்லாம் இப்படி போதா, இதில் உள்ள வெக்டார்ஸ்லாம் இப்படி போகுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது இப்படியே சுற்றி சுற்றி வருது. இதே பியூர் டைவர்ஜென்ட்டான இதை பார்க்கும்போது எப்படி இருந்தது, இது வந்து பியூர்லி டைவர்ஜென்ட்டான சிஸ்டம். இதில் பாருங்கள், இந்த பாயிண்ட்டை விட்டு எல்லாமே விலகி போகுது இல்லையா. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன சொன்னோம், ஒரு கல்லில் தண்ணி போட்டோன்னே எல்லாமே அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து எல்லாமே விலகி போகுது இல்லையா, அந்த இடத்துல டைவர்ஜென்ஸ் வந்து நான் ஜீரோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது அடுத்து என்னென்னா, பட் நாட் ஆல் த டைம் இஃப் கேர்ள் இஸ் நான் ஜீரோ. அதாவது இந்த இடத்துல என்ன இருக்குது, கேர்ள் வந்து நான் ஜீரோவாக இருக்குது, பட் டைவர்ஜென்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்குது. கேர்ள் ஜீரோவாக இருக்குது, கேர்ள் நான் ஜீரோவாக இருக்குது, பட் டைவர்ஜென்ஸ் எல்லாம் ஜீரோவாக இருக்குது. இதே மாதிரி எல்லா நேரமும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பட் நாட் ஆல் த டைம் இஃப் கேர்ள் இஸ் நான் ஜீரோ தென் டைவர்ஜென்ஸ் இஸ் ஜீரோ. அதாவது கேர்ள் நான் ஜீரோவாக இருந்தால் டைவர்ஜென்ஸ் எல்லா டைமும் ஜீரோவாக இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. அது வந்து வைசி வர்ஸா கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து டைவர்ஜென்ஸ் இஸ் நான் ஜீரோ தென் கேர்ள் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ அப்படின்னும் நம்ம சொல்ல முடியாது. எவ்ரி டைம் இது வந்து இதே மாதிரி கேஸில் இருக்காது. அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். ஏன்னா இந்த வெக்டார்ஸ் எல்லாமே வந்து டைவர்ஜென்ஸு ஜீரோ, இதுக்கும் டைவர்ஜென்ஸு ஜீரோ. ஆனால் சில வெக்டார் ஃபங்க்ஷன், அது எல்லாமே வெக்டார் ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க போகுது. சில டைம் வெக்டார் ஃபங்க்ஷன் வந்து வேறு மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த குறிப்பிட்ட வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு கேர்ளும் இருக்கும், டைவர்ஜென்ஸும் இருக்கும் சரியா. அதாவது நான் ஜீரோவாக இருக்கும். இப்போது இந்த பாருங்கள், இர்ரோட்டேஷனல் வெக்டார் ஃபங்க்ஷன், சில வெக்டார் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இர்ரோட்டேஷனல் வெக்டார் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு வந்து கேர்ள் வந்து ஜீரோவாக இருந்ததுன்னா இர்ரோட்டேஷனல். ரொட்டேஷ்னல்லாம் என்னது, ரொட்டேட் ஆகிறது அந்த வெக்டார் ஃபங்க்ஷன். இந்த இடத்துல இர்ரோட்டேஷனல் வெக்டார் ஃபங்க்ஷன்றாங்க. அதே ரொட்டேஷனல் வெக்டார் ஃபங்க்ஷன் என்னது, அந்த வெக்டார் ஃபங்க்ஷன் ரொட்டேட் ஆகிறது. இப்போது இதில் பாருங்கள், எல்லா வெக்டார்ஸுமே ரொட்டேட் ஆகுதா, இந்த ஒரிஜின்லேருந்து பார்க்கும்போது எல்லா வெக்டார்ஸும் ரொட்டேட் ஆகுதா. ஆனால் சில நேரத்தில் வெக்டார்ஸ் வந்து ரொட்டேட் ஆகாது. அதாவது சரி சில நேரத்தில் வெக்டார்ஸ் வந்து ரொட்டேட் ஆகாது. அப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா இர்ரோட்டேஷனல் வெக்டார். கேர்ள் எந்த வெக்டார் ஃபங்க்ஷனுக்கு ஜீரோவாக இருக்கோ அந்த வெக்டாரை வந்து நம்ம இர்ரோட்டேஷனல் வெக்டார் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். அதே மாதிரி இன்கம்ப்ரெசிபிள் ஆர் சோலினாய்டல் வெக்டார் ஃபங்க்ஷன் சில இதை சொல்கிறாங்க. அது எப்படின்னா, இஃப் டைவர்ஜென்ஸ் இஸ் ஜீரோ தென் வி கால் இட் அஸ் சைனசாய்டல். அதாவது என்னென்னா, டைவர்ஜென்ஸ் ஜீரோவாக இருந்ததுன்னா அந்த வெக்டாருக்கு வந்து அதாவது கேர்ள் இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போது சோலினாய்டு தெரியும் இல்லையா, சோலினாய்டுனா என்னது, நீங்கள் வந்து ஒரு இண்டக்டர் பார்த்துருப்பீங்களா, அதாவது அந்த ரிங் ரொட்டேட் ஆகிருக்கும் பாருங்கள், அந்த த்ரெட்டிங் ஆகிருக்கும் இல்லையா அந்த காப்பர் ஒயரு. ஸோ அது மாதிரி சொலினாய்டு அது மாதிரி ரொட்டேட் ஆகிருக்கும், அது வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இது சொல்கிறது. இது சரியா. டைவர்ஜென்ஸ் ஜீரோனா என்னது, கேர்ள் அங்கே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வச்சு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சோலினாய்டல் வெக்டார் ஃபங்க்ஷன்றாங்க சரியா. இந்த இடத்துல என்ன சொன்னாங்க, ஒரு வெக்டார் ரொட்டேஷ்னலாக இல்லைன்னா அது வந்து இர்ரோட்டேஷ்னல்னு சொல்கிறாங்க, அதாவது கேர்ள் ஜீரோவாக இருக்கும்போது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க, டைவர்ஜென்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது அது வந்து கேர்ள், அந்த சோலினாய்டில் கேர்ள் அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த வெக்டர் அந்த காப்பர் ரிங்ஸ் அதிகமாக ரொட்டேட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அதை வச்சு இவங்க வந்து சோலினாய்டுன்றாங்க. சோலினாய்டை இதை வச்சு கேர்ள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறது தான் இந்த இது. அதுக்காக தான் இந்த காரணம் சரியா. இங்கே வந்து டைவர்ஜென்ஸ் வந்து ஜீரோ சரியா. இப்போது யாருக்காவது வந்து இந்த வெக்டர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வரைகிறாங்கன்ற டவுட்ஸ் இருந்தால் இப்போ நம்ம அதை ஒரு தடவை பார்க்கலாம் சரியா. எக்ஸாம்பிள் என்ன பண்ணலான்னா, ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் சரியா. எந்த வெக்டார் ஃபங்க்ஷன்னா, நம்ம இந்த வெக்டார் ஃபங்க்ஷனே எடுத்துக்க போகிறோம். இந்த வெக்டார் இருக்குது இல்லையா, ஸோ இதையே நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஒரு 3 பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அதுலேருந்து மற்றதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் முதல்ல எடுத்துக்கோங்க. எடுத்துக்கினதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்பிட்டரி பாயிண்ட் 6,0 நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் 6,0 இந்த கார்ட்டீசியன் ஃபங்க்ஷன் கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் 6,0 எது, இதுவா, கரெக்டா. இப்போது நான் அந்த 6,0ன்ற பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டேன். அதை என்ன பண்ணுறேன், இந்த வெக்டார் ஃபங்க்ஷனில் போய் போடுறேன். போட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடைக்குது, 6
ஒய் கேப் கிடைக்குது. இப்போது நீங்கள் நல்லா பாருங்கள், 6 ஒய் கேப் போட்டோன்னே எனக்கு என்ன வெக்டார் கிடைக்குதுன்னு பாருங்கள். இந்த வெக்டார் கிடைக்குதா? அதாவது வெக்டார் ஆஃப் மேக்னிடியூடு 6 பாயிண்டிங் இன் ஒய் கேப் டைரக்ஷன். இங்கே ஒய் கேப் டைரக்ஷன் இது பாசிட்டிவ் ஒய் கேப் டைரக்ஷன் இதுவா? அதாவது இங்கேருந்து பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷனில் காமிக்கிற மாதிரி. ஸோ அப்போ என்ன ஆகுது, இங்கேருந்து இங்கே வரையணும். நீங்கள் இந்த வெக்டாரை மறந்துடுங்க, இந்த வெக்டார் போட்டிருக்கேன்ல இதை மறந்துடுங்க, இந்த வெக்டாரை மட்டும் பாருங்கள், இங்கேருந்து இங்கே போகிற மாதிரி. சரியா? அது ஒரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது. இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம இந்த பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். 0,6,0 ஆரம்பித்து அதோட மேக்னிடியூட் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம், 6 யூனிட்ஸ் இல்லையா அதோட மேக்னிடியூட், அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணி அதை நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போது அதே மாதிரி 6,1 பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். 6,1 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, இந்த வெக்டார் கிடைக்குது. இந்த வெக்டார் எப்படி வரும், இந்த பாருங்கள், இதான் 6,1 பாயிண்ட்டு, இதான் 6,1 பாயிண்ட்டு. சரியா? 6 பாயிண்ட் வெளியில் வந்திருக்கேன், 1 பாயிண்ட் இப்படி தள்ளி போயிருக்கேன். ஸோ இதான் 6,1. அதுக்கு ஒரு வெக்டார் வருது பாருங்கள், அந்த வெக்டாரோட டைரக்ஷன் தான் இந்த வெக்டார். அதாவது கேர்ள் ஆகுது பார்த்தீங்களா? நம்ம டயக்ராம், ஒரிஜினல் டயக்ராம் எப்படி இருந்தது, கேர்ள் ஆச்சு இல்லையா? அதே போல் ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன், ஒரு வெக்டார் இப்படி இருக்குது, அடுத்துல உள்ள பாயிண்ட்டுக்கு வெக்டார் வந்து இப்படி இருக்குது. ஸோ அது மாதிரி வந்து டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு பாயிண்ட்டுக்கும். இப்போனா வந்து 0,6ன்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. 0,6 பாயிண்ட் எது, இதான் இல்லையா? ஸோ இதை நான் வந்து அந்த வெக்டார் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னே எனக்கு என்ன கிடைக்குதுன்னா -6 எக்ஸ் கேப்னு கிடைக்குது. இந்த எக்ஸ் கேப் நான் போட்டதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன் எதை பார்த்துருக்கு, -எக்ஸ் கேப்பு. இது பாசிட்டிவ் எக்ஸ் கேப் இல்லையா, இந்த டைரக்ஷன் பாசிட்டிவ் எக்ஸ் கேப்பு, நெகட்டிவ் வந்து ஆப்போசிட் சைடில் இருக்கிறது. ஸோ நான் அதை பார்த்து ஆரோ போடுறேன். இதுதான் என்னோட வெக்டார் ஆரம்பிக்கிற இடம், பாயிண்ட்டு. அதிலிருந்து டைரக்ஷனை நான் வரைஞ்சிட்டேன். ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு பாயிண்ட்டுக்குமே வந்து ஒரு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் வரும். சரியா? ஸோ அது மாதிரி ட்ரா பண்ணும்போது தான் உங்களுக்கு வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது மாதிரி, இந்த வெக்டார் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அப்படி தான் ட்ரா பண்ணுது. சரியா? இதோட டிஸ்கஷனை முடிச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து கூகுள் மீட்டிங் லிங்க் தரேன், நீங்கள் அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இதை பற்றி எனக்கு கேளுங்க. சரியா?